Praise the Lord. வெல்கம் டு பேக் டு பேசிக்ஸ். ஒரு சின்ன தாட் உங்கள் முன்னால் நான் வைக்க விரும்புகிறேன். தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, த ஃபயர் ஹேஸ் நோ பவர். என்னது? நெருப்புக்கு வல்லமை இல்லையா? ஆம். வேதத்தின் அடிப்படையில் ஒரு சின்ன காரியத்தை உங்கள் முன்னால் நான் வைக்க விரும்புகிறேன். த ஃபயர் ஹேஸ் நோ பவர். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நான் மையப்படுத்துகிறேன். Daniel chapter 3 verses 27 நான் வாசிக்கிறேன். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலஞ்செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். இங்கிலீஷில் ரொம்ப அழகாக போட்டிருக்குது, த ஃபயர் ஹேஸ் நாட் எனி பவர் ஓவர் த பாடிஸ் ஆஃப் தோஸ் மென். ஃபயர் ஹேஸ் நோ பவர். அன்பானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம். அதை தான் நான் மையப்படுத்தி இந்த சேனலில் நான் பேசி கொண்டு வருகிறேன். அப்படி நான் பேசி கொண்டு வரும் பொழுது இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபயர் ஹேஸ் நோ பவர், நெருப்புக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி நான் பேசுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் படைத்தார். எல்லாவற்றுக்கும் ஒரு ரூலை கிரியேட் பண்ணி வச்சுருந்தார். அந்த ரூல் ஆர் அந்த கேரக்டர் ஆர் அந்த ஃபீச்சர்ஸ் அடிப்படையில் அந்த காரியங்கள் செயல்படும். அப்போது நெருப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு இது என்ன? ஒன்று, ஃப்ளேம் வெளியில் வரும் பொழுது அது ஒரு ஹீட்டை உண்டாக்கும், அது குக்கிங்க்கு யூஸ் ஆகும், அல்ல டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், எது வேணாலும் பண்ணலாம். That is the rule that has been assigned or given to that particular thing. ஆனால் அந்த ரூலையோ மாற்றி அமைக்க என் ஆண்டவரால் முடியும். வேதத்தில் பாருங்க, ஆண்டவர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுறாரு. இஸ் இட் பாசிபிள்? காற்றையும் கடலையும் இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி அதட்டினார். இஸ் இட் பாசிபிள்? மரித்த மனிதர்களை உயிரோடு எழுப்பினார். இஸ் இட் பாசிபிள்? வியாதியோடு இருந்தவர்களை, மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்களை சுகமாக்கினார். இஸ் இட் பாசிபிள்? எஸ். ஆண்டவரால் எல்லாம் முடியும். Everything is possible with God. He can change the rule, the law of each and everything because God has created everything. ஆண்டவராகிய கர்த்தர் எல்லாவற்றையும் படைத்தார். ஆகவே அவருக்கு அதிகாரம் இருக்கிறது அதை மாற்றி அமைக்க. அப்படிதான் இந்த இடத்துல அந்த நெருப்புக்கு இருந்த அதிகாரத்தை ஆண்டவர் எடுத்து விட்டார். நமக்கு இந்த சம்பவம் தெரியும். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சிலையை வணங்கணும்னு சொல்லும் பொழுது இவர்கள் வணங்காதபடியால் நெருப்புகளுக்குள் போடப்பட்டார்கள் என்று சொல்லி நமக்கு தெரியும். ஆண்டவர் அவர்களோடு இருந்தார். இதன் மூலமாய் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது காரியம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஐசாயா சாப்டர் 54 verses 17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சத்தமும் என்னுடைய
என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கின்றது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் ஒரு அழகான வாக்கை கொடுக்கிறார். நமக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இன்னைக்கு மனிதர்கள் நம்மை குற்றப்படுத்தலாம், கேவலப்படுத்தலாம், அவமானப்படுத்தலாம், நம்மளை எழும்ப விடாம பண்ணலாம். ஆனால் ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கின்றவராய் இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு நம்மேல் போடப்பட்டிருக்கிற அக்கினியை அவர் சுட்டெரிப்பதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை மாற்றி அமைக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். He can change the situation. He alone can change the situation. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும்? What is that I have to do? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம், மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Matthew chapter 28 verses 20. நான் வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஒரு ப்ராமிஸ் இருக்குது. அந்த ப்ராமிஸ்க்கு முன்னால் ஒரு கண்டிஷன் இருக்குது. ப்ராமிஸ் என்ன? நான் உன் கூட இருக்கிறேன். எப்போ? உலக முடிவு பரியந்தம் நான் உன் கூட இருக்கிறேன். ஆனால் கண்டிஷன் என்ன? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளுங்கள். இது ஆண்டவர் சீஷர்களுக்கு சொல்கிற ஒரு வார்த்தை. என்ன சொல்கிறாரு? நீ பூமி எங்கும் போய் என்னுடைய வார்த்தையை நீ பிரசங்கி, அதை கீழ்ப்படிய சொல்லு அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு நான் உங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னைக்கு நாம் இயேசுடைய வார்த்தையை கேள்விப்பட்டு விட்டோம். அவர்தான் மெய்யான தேவன் என்பதை அறிந்து விட்டோம். அப்போ இந்த வார்த்தை எனக்கு எப்படி பொருந்தும்? இது நமக்கு கொடுக்கப்படுகிற காரியமாக இருக்கிறது. அவர் சொல்றாரு, நான் உனக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தையை நீ கைக்கொள். Obey the law that I had taught you. Obey the commandment that I taught you. I will be there with you always. பாருங்க, அப்போ இந்த உலகத்தில் நமக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போக வேண்டுமே என்றால் நாம் அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நாம் கை கொள்ள வேண்டும். அப்படி கை கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய ஜனமே நான் சொல்லுகிறேன், எந்த விதமான தீங்கும் நம்மை மேற்கொள்ளாது. Even the fire has no power and authority over us. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகு ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாய் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எந்த விதமான உலக பிரகாரமான காரியத்திற்கும் அந்த சிலையை வணங்கணும்னு சொல்லும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் என்பதை உணர்ந்து அந்த சிலையை வணங்காதபடியால் நெருப்புக்குள் போடப்பட்டார்கள். They were thrown into the furnace. ஆனால் ஆண்டவர் அவர்களோடு இருந்தார். நெருப்பு அவர்களை சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் பார்த்து கொண்டார். ஆகவே பேக் டு பேசிக்ஸ். வேதத்தை வாசிப்போம். வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை நாம் புரிந்து கொண்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க பிரயாசப்படுவோம். லெட் அஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஃபாலோ the word of God. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen and amen.